கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மகா அளவில்லாத பெரிய கிருபையினால் இந்த இடத்திலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பங்கு பெறும்படியான கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவனை தரிசிக்க, தேவனை ருசிக்க, தேவனுக்குள்ளாய் கடந்து செல்லக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் இன்று வரைக்கும் தந்திருக்கிறார். ஆகவே தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இந்த நாட்களிலே ஆமென் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவை சுமக்க வேண்டிய நான், புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவை சுமக்க வேண்டிய நான் இன்னும் பழைய உடன்படிக்கையின் பரிசேய நீதியில் திருத்தி பட்டு கொண்டு இருக்கிறவனாய் இருக்கிறேனா? ஆமென். நம்மை அறியாமல் பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டை அவர்கள் தங்களுக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டார்கள். அதான் காரியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருண்டா, நான் நியாய பிரமாணத்தை அழிக்க இல்லை, அதை நிறைவேற்ற வந்தேன். அதிலே இருக்கக்கூடிய ஆழமான கருத்தை புரிந்து கொள்ளாமல் அல்லது தங்களுக்கு சாதகமாய் சில விஷயங்களை, தங்களுடைய உணர்வுகள், தங்களுடைய எண்ணங்கள், தங்களுடைய ஆசைகளை, இதையும் மீறக்கூடாது, என்னுடைய இருதயத்தின் ஆசைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற எண்ணங்களையும் கொண்டவர்களாய் வாழ்ந்தபடியினால் பழைய ஏற்பாடு பிழையாகப்பட்டது. ஆகவே கிறிஸ்து வர வேண்டியதாயிற்று. இதுதான் முக்கியமான காரியம். ஆகவே மத்தேயு 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு கடுமையாய் சொல்லுகிறேன், நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்கிற அர்த்தத்தோடு சொல்றார். வேத பாரகர் பரிசேயர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி ஒரு வித்தியாசமாய் அல்லது ஆனாலாய் மாறுபாடாய் இல்லாவிட்டால் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? வேத பாரகர் பரிசேயர்கள் இந்த நியாய பிரமாணத்தின் காரியங்களை தங்கள் கையிலே வைத்துக்கொண்டு பரலோகத்திற்கு போக முடியலை. ஒரு இடத்துல சொல்றார், அவர்கள் தாங்களும் போக முடியலை, பூட்டு போட்டிருக்கார்கள், மற்றவர்களையும் போக விடுறார்கள் இல்லை என்று சொல்லுகிறார். காரியம் என்ன? அருமையானவர்களே, அதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அண்மை காலத்திலே நம்முடைய மூத்த சகோதரர் சக்ரியா புண்ணன் அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார், பழைய ஏற்பாடு ஒரு 10 மீட்டர் நடக்கிற மாதிரி, ஆனால் புதிய ஏற்பாடோ 10 கிலோமீட்டர், 10 மடங்கு அல்லது 100 மடங்கு அதிகம். அதனுடைய நுணுக்கங்கள், அதனுடைய ஆய்வுகள், அதனுடைய கருத்துக்கள் அதிகம். ஆகவே பழைய ஏற்பாட்டின் எழுத்தின் பிரகாரமாய் நடப்பது சுலபம், ஆனால் அது பரலோகத்துக்குரியது அல்ல. பரலோகத்துக்கு ஒருதனை கொண்டு போகக்கூடிய முடியாமல் போய்விட்டது. இதுதான். ஆகவேதான் கிறிஸ்து வர வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஏற்ற தாழ்வுகள் பெரும் வித்தியாசத்தை கொண்டதாக இருந்தது. ஆகவேதான் இதை சொல்லிவிட்டு வேத பாரகருடைய பரிசேயருடைய நீதி என்ன, கிறிஸ்துவின் நீதி என்ன, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வைத்த நீதி என்ன, இதை நாம் சிந்தித்து பார்ப்போமா இருந்தால் நமக்கு தெரிந்தாலும்
ஆனால் அதிலே சிந்தனைகள் விடுவதற்கு நமக்கு முடியலை. ஏன் முடியலை என்றால், நாம் சிந்திப்போம். மத்தேயு 5:21-22. இதை அந்த நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும், நான் சொல்லக்கூடிய நீதிபடி நீங்கள் நடக்கணும் என்று சொல்லிட்டு அவர் சுட்டி காட்டுகின்ற காரியம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், கொலை செய்யக்கூடாது. இது நீதி, இது ஒரு நீதி, இது ஒரு பரிசு. சரி, அடுத்தது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் போதும். சரி, அதை வாசிச்சு முடியுங்க. நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். ஆமென். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு தள்ளப்படுவான். அப்ப என்ன சொல்ல வாரார் என்றால், கொலை செய்யக்கூடாது என்கிறது பிரமாணம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அதுதான் பழைய ஏற்பாட்டின் நீதியை காட்டிலும் கிறிஸ்துவின் நீதியை உடையவனா நான் இருக்கிறேனா. அவர் ரொம்ப தூரம் போய் ஆரம்ப கட்டது கொலைக்கு காரணம் என்ன? பகை, விரோதம், இருதயத்தில் இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய சில காரியங்கள், அதுதான் காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருண்டா, பூர்வத்தாருக்கு பரிசேயருடைய நீதி கொலை செய்ய மாட்டேன், நாங்கள் ஒருத்தரை குத்தி அவனுடைய உயிர் போனாத்தான் கொலை. ஆனால் அதல்ல, நீ கோபம், இந்த இருதயத்திலே ஒரு காரியத்தை குறித்து உனக்கு பொங்குகிற கோபம், அல்லது ஒரு சாடையா கோபம் வருது, சாடையா எரிச்சல் வருது, கோபம் வருதுண்டா, அதுவே அதுக்கு சமம். அதனால என்ன ஏற்படும்? அடுத்த கட்டத்தில், மோடா, மூடனே, மடையா, புத்தி இல்லாதவன், இப்படிப்பட்ட இதை விட கடுமையான வார்த்தைகள் வருது. ஏன்? இருதயத்திலே ஒரு கோபத்தை நாம் அங்கே அடித்தளத்திலே வைக்கும்போது இப்படிப்பட்ட அப்போ ஆகவே கொலை செய்யாதிருப்பாயாகங்கிறது பரிசேய நீதி, பழைய ஏற்பாட்டின் நீதி. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவின் நீதி என்னன்னு சொன்னால், உள்ளத்தில் நீ ஒரு சிறு கோபத்தை கூட எழும்ப விடாமல் இரு. அதுதான் இது. இல்லையென்றா உனக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் சிந்திக்கும் போது நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 27-28 வாசிப்போம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. இது ஒரு புதிய சத்தியம் அல்ல, நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு காரியம். இது ஏன் நாம் இன்றைக்கு தியானிக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம், புதிய ஏற்பாட்டுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம், கிறிஸ்துவுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம், விபச்சாரம். ஒரு பெண்ணோடு உடலுறவு வைப்பது தான் விபச்சாரம், அதுதான் விபச்சாரம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அதல்ல, அங்கெல்லாம் போகாத. இந்த பரிசேயர் சதிசேயர் எல்லாம் இந்த பிரமாணத்துக்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு பெண்ணை இருதயத்திலே ஆசைப்படும்படியாய், இச்சிக்கும்படியாய், அது விரும்பப்படும்படியாய், சுவைக்கும்படியாய் ஒரு எண்ணத்தை மனதிலே கண் பார்வையினால் உள்ளே கொண்டு போகிறது, அதுவே விபச்சாரம். எப்படி புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவின் பிரமாணம் எவ்வளவு எங்கே கொண்டே கை வைக்கிறார். நான் காலையில் நினைத்தேன், விடத்தல் தீவுக்கு ஒரு விடத்தல் தீவை எடுத்துக்கொள்வோம், அல்லது மன்னாரை எடுத்துக்கொள்வோம். மன்னாரில் பாலத்து அடியில் நின்று ஒருதனை செக் பண்ணி தவறில்லாமல் பிழையில்லாமல் ஒருதனை அனுப்புவதற்கு, குற்றச்செயல் இல்லாமல் ஒருதனை அனுப்புவதற்கு முயல்வதை விட, தள்ளாடி சந்தி போய் அல்லது வங்காள சந்தி, பல காரியங்கள் வங்காள சந்தியில் இருக்கணும், மன்னாருக்குள்ளே காரியம் வராட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கணும்டா, தள்ளாடி சந்தி, வங்காள சந்தி, மாந்தை, கடல் மார்க்கமாக கூட அப்படியெல்லாம் வரலாம். இது மாதிரி தான் இது.
இது ஒரு பெரிய சிரமம். ஆனால் அதுதான் மார்க்கம். அப்போ ஆகவே எங்கெங்கெல்லாம் நம்மை பிசாசு அதை அல்ல இது செய்தால் தானே பிள்ளை இப்படி சுவைக்கலாம், இப்படி இன்பம் அறிவிக்கலாம், இப்படி உன் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் என்று கோபங்கள், இச்சைகள். ஆமென். 33 37 வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 10 கற்பனையில் என்ன இருக்குது? பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய் ஆணை சொல்லக்கூடாது, இடக்கூடாது என்றுதான் இது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிச்சேதம் 37வது வசனம், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். பொய் ஆணையிடுறது அங்கெல்லாம் போக தேவையில்லை. நீ பேசும்போது கொஞ்சம் கூட்டியும் சொல்லக்கூடாது, குறைச்சியும் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளபடி. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொன்னார். அங்கே போய் பிடிச்சா அங்கே போன இடத்துல ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று என்ன செய்தார்ண்டா, இந்த பக்கம் வலது பக்கம் இதை போடுங்களோன்னு போட்டார். இப்போ கேள்வி என்னண்டா, எத்தனை மீன் வலையிலே ஆக்கப்பட்டது? எத்தனை மீன் ஆக்கப்பட்டது? விளங்கலை? அப்படியா? உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு யாரோ சொன்னாங்க எவ்வளவு? 153 துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கு. 153 பெருந்திரளான மீன் என்று சொல்லி அது சீசரை முதலாய் சந்திக்கும் போது. ஆனால் இதில் துல்லியமாய் 153. இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே தோராயமாக சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம்? 150, கிட்டத்தட்ட 150 மீன் அன்னு சொல்லலாமா இல்லையா? துல்லியமாக. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தின்படி பொய்யானை இடுவது தான் பாவம் அல்ல. நீ ஒரு காரியத்தை சரியாய் அல்லது மிகைப்படுத்தியோ குறைத்தோ விமர்சனம் செய்தோ பேசாத. அது நீ பொய்யானை இடுவதற்கு சரி, பொய் சொல்லுவதற்கு, பொய்ச்சாட்சி சொல்லுவதற்கு, அந்த நியாய பிரமாணத்துக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு இதுவே இங்கேயே கை வைக்கிறார். அருமையானவர்களே, இதுதான் இன்றைக்கு நாம் ஏன் இதெல்லாம் சொல்கிற வாரமெண்டா, நம்மை அறியாமல் இன்றைக்கு பரிசேய நீதியில் இன்றைக்கு நாம் வாழ்கின்றோம் என்கிறது தான் காரியம். அப்போ ஆகவே இன்றைக்கு நாம் கவனித்து கொள்ளக்கூடிய காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை பிரட்டுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 2 பேர் ஜெபம் பண்ண வந்தார்கள். ஒருதன் ஆயக்காரன், ஒருதன் பரிசேயன். ஆயக்காரன் என்றால் அந்த யூதேயா நாட்டிலே பிரசித்தி பெற்ற வெளியரங்கமான படுபாவி. அநியாயக்காரன், பரிகாரன், அநியாயக்காரன்லாம் சொல்லுவாங்க, பாவி. ஆனால் 2 பேர் ஜெபம் பண்ண வராங்க. ஒருதன் உள்ள வரக்கூட தகுதி இல்லாமல் தன் இருதயத்தில் குத்துண்டவனாய் வாசலில் நிற்கிறான். ஒருதன் முன்னுக்கு வந்து நின்று கண்டு கையை விரித்து அவனுடைய ஜெபம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரே, இவனுடைய கண் தேவனுக்கு நேராக போகாமல் பின்னால் போகுது. போய் ஆண்டவரே வாசிங்க, நான் வாசித்ததை திருப்பி வாசிங்க.
பரிசேயன் நின்று தேவனே நான் தேவனே என்று முன்னுக்கு இருக்கிற தேவனை கூப்பிடுகிறான். ஆனால் அவனுடைய சிந்தனை முழுக்க எப்படி இருக்குது? நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அவனுடைய ஜெபம் என்ன? குற்றம் சாட்டுகிற ஜெபம். இந்த ஆயக்காரன் பின்னாலே நிற்கிறான். ஆனால் இந்த ஆயக்காரனை போலவும் இவனுடைய செயல் திட்டங்கள் போலவும் அநியாயமாய் நான் சம்பாதித்தில்லை. ஆகவே நான் ஒரு நீதிமான். இவன் தேவாலயத்தில் வந்து செய்த காரியம் என்னென்றால், தன்னை சுத்திகரிக்க முடியாமல் அடுத்தவனையே குறிவைத்த காரியமாய் இவன் நின்றுகின்றான். இதில் எதுக்காக நான் சொல்ல வரேன் என்றால், அருமையானவளே, இந்த நாட்களிலே நாம் சில நேரத்தில் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவோம். பரிசேய நீதியிலே அவன் எப்படி இருந்தான்? மற்ற மக்களை விட உடையாலையும் நடவடிக்கையாலையும் தன்னுடைய வெளி வாழ்க்கையாலையும் மற்றவர்களை விட நான் புறம்பானவன்கிறதை அவன் செய்து காண்பித்து கொண்டிருந்தான். ஆனால் உள்ளேயோ அடுத்தவனை குறித்த ஒரு முறுமுறுப்பு அவனிடத்தில் இருந்தது. ஆகவே தான் தேவாலயத்துக்கு வந்த போதிலும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அந்த கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனம். பாவிகளை ரட்சிக்கவே அது 15வது வசனம் வாசிங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆமென். 15வது வசனம். பாவிகளை நேசிக்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு, பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுக்கு பிறகு, அந்த வார்த்தை, அந்த வசனத்தின் கடைசி வசனம் என்ன? அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். அவர்களில், இந்த வசனத்தின்படி அவர் ரட்சிக்க வந்தார். ஆனால் நான் இப்பொழுது பாவம் மன்னிப்பை பெற்ற இருந்தாலும், ஆனால் பிரதானமான பாவி, மோசமான பாவி என்று தன்னை மார்பிலே அடித்து கொண்டார். இதுதான் சிந்தை. இவர்களெல்லாம் பிழை, இவர்களெல்லாம் அநியாயக்காரர், இவர்களெல்லாம் தேவ தூஷணக்காரர் என்று குற்றம் சாட்டி கம்பீரமாய் மூர்க்க வரியோடு கடந்து சென்ற சவுல் எப்ப தேவனை சந்தித்து பவுலாய் மாறினானோ, அப்பொழுது தன்னை குறித்தே எண்ணிக்கொண்டிருந்தான். ஆகவே அவனுக்கு தேவ அன்பு பூரித்தது. தன் உயிரை துச்சமாய் மதிச்சு, யாரெல்லாம் தேவனை அறியாமல் மோசமாய் இருக்கிறார்களோ, பரிசே நீதியில் இருக்கிறார்களோ, அந்த யூத இனத்துக்கும் புறஜாதி இனத்துக்கும் தன் உயிரை அர்ப்பணித்து அவன் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவித்தார். அவன் நோக்கம் கிறிஸ்துவின் சிந்தையை அவன் உணர்ந்து, பாவிகளை ரட்சிக்கத்தான் இந்த பூமிக்கு கிறிஸ்து வந்தால், ஆகவே என்னுடைய பணியும் பாவிகள் மீது அக்கறையாய் இருக்க வேண்டும் என்று அவர் லூக்கா 5 அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 5:32. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமென். கிறிஸ்து ஏன் வர வேண்டி இருந்தது? எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ தேவ மனிதர்களை மூலமாக இந்த உலகுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாரே, நற்செய்தியை கொடுத்து கொண்டிருந்தாரே, ஒரு தேவ பிரசன்னத்தை காட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் முடியலை. அப்போ வர வேண்டியதாயிற்று. திரும்பவும் வாசிங்க. அவர் வர வேண்டியதாக இருந்தது.
அதே வசனத்தை, நீதிமான்களை அல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அவருடைய அன்பு என்ன மாதிரி இருந்ததென்றால், அருமையானவர்களே சிந்திங்க, அவருடைய அன்பு எப்படி இருந்ததென்றால், அவர் பரலோகத்தில் இருந்து அப்படியே பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது, தாங்கள் நீதிமான்கள் நீதிமான்கள் என்று அந்த பாவத்திலேயே திருப்தி, தங்களை அறிந்து கொள்ள முடியாத நீதியை தங்களுக்குள்ளே புதிதாய் புதுப்பித்து கொண்டு அதிலே அல்லது அதிலே சந்தோஷப்பட்டு இருந்தார்கள். மாத்திரமல்ல, இந்த பூமியிலே தவறு செய்தவர்களை மோசமான பார்வையோடு பார்த்து அவர்களை அன்பு செய்ய முடியாதபடிக்கு, அவர்களை தன் பக்கம் இழுக்காதபடி அல்லது தேவ ராஜ்யத்தின் புத்திரர்களாய் மாற்ற முடியாதபடி, குறிப்பாய் கவனிச்சு கொள்ளுங்க, யூதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவிகளை, மாயக்காரன்லாம் யாரு? யூதர்கள், தேவ பிள்ளைகள். அப்ப தவறி போனவங்களை கரிசனையோடு அன்பாய் நடந்து அவர்களை யூதர்களாக அல்லது தேவ ஜனங்களாக மாற்ற இவர்களுக்கு மனம் இல்லாமல் தங்களை புறம்பாக்கி அவர்களை விட்டு அவர்கள் மீது எரிச்சல் கொண்டவர்களாய், ஒரு சாபத்தை வீசினவர்களாய், அன்பற்றவர்களாய் இருந்தார்கள். ஆனால் நாம் பார்க்க என்னத்தை பார்க்கிறோம்? பாவிகளை இரட்சிக்க பிதாவின் சமூகத்தில் இருந்த தேவன் இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்றால் அது அன்பு. அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள, ஐயோ எனது பிள்ளைகள், குறிப்பாய் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். எனக்கு தந்த உணர்வு, இந்த பூமியிலே ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்த அல்லது ரட்சிக்கப்பட ஆயத்தமாக இருக்கிற, ஞானஸ்நானம் எடுத்தவர்களாகவும் இருக்கலாம், அல்லது எடுக்கிறதுக்கு ஆயத்தமாகவும் இருக்கலாம், அல்லது தேவனை அறிந்து நான் சரியாய் வர வேண்டும் என்றும் இருக்கலாம். இப்படிப்பட்ட கட்டத்திலே இன்றைக்கு நாம் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் என்ன நோக்கமாயிருக்கிறோம்? என்னுடைய பார்வை என்ன? ஐயோ இப்படி தவறு நடக்குது, இவங்க எல்லாம் ஒரு மனுஷரா? இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா? இவங்க எல்லாம் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. நல்லது. ஆனால் இன்றைக்கு நான் பரிசேய நீதியில் இருக்கிறேனா? கிறிஸ்துவின் நீதியில் இருக்கிறேன். கிறிஸ்துவின் அன்பு. ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். அது ஒரு என்னை உலுக்கிய வசனம். அப்ப கிறிஸ்துவின் அன்பு என்ன? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்க தேவையில்லை, சொல்றது கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அப்ப கிறிஸ்துவின் அன்பு என்ன? இந்த உலகத்திலே விளைவினப்பட்டு தவறுதலாக இருக்கக்கூடியவன் திருந்தும்படியாய் நம்முடைய அன்பினால் அவனை இழுத்துக்கொள்வது, அவனுக்காக ஜெபம் பண்ணுவது, அவனை சந்திப்பது, முடியலை என்றால் அவனுக்காக ஜெபம் பண்ணுவது, பரிதாபப்படுவது, இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அருமையானவர்களே சிந்தியுங்க. நம்ம பரிசேய நீதியில் போயிடக்கூடாது. அவன் மாதிரி நான் இல்லை, இவனெல்லாம் இப்படி 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 இப்படி. பரிசேயன் ஜூதன், ஆயக்காரன் யூதன், இவர் அவன் 2 பேருடைய மனப்பான்மையை பாருங்க. ஆனா இன்றைக்கு நாம் நம்மை அறியாதபடி பரிசேய நீதியில் போயிடுறோம். போய் நமக்கு கிடைத்த ரட்சிப்பை அநியாயமாக்கி பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை கைவிட்டு விடுகிறோம். இரக்கமற்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். மத்தேயு 5:43-44 வசனங்களை வாசிப்போம். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென்.
அன்பு என்றால் என்னென்றால் இந்த வரையறைக்குள்ளே போக முடியாதவன் அன்பற்றவன். என்ன அன்பு? ஒரு மனைவி மீது அல்லது ஒரு கணவன் மீது கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு மனைவி மீது ஒரு கணவன் மீது சரியான அன்பை, கிறிஸ்துவின் அன்பை, உலக அன்பை அல்ல. உலக அன்புக்கும் கிறிஸ்துவ அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அதை காட்டுகிறேன். சரியான கிறிஸ்துவின் அன்பை காட்டக்கூடிய ஒரு கணவன் அல்லது ஒரு மனைவி என்ன செய்வான் என்றால், தன் சத்துருவை நேசிப்பான். தனக்கு விரோதமாய் செய்யக்கூடிய யாராயிருந்தாலும் மன அமைதியோடு இருதயத்திலே முறுமுறுக்காமல், ஆண்டவரே நானும் ஒரு காலத்தில் இப்படி இருந்தேனே, பல தவறுகள் செய்தேனே, பாவம், இவனை நான் நேசிக்க கிருபைதாரம், நீரும் அவர் மீது அன்பாயிரும் என்று ஜெபம் பண்ணுவான். இன்னும் கூட நமக்கு தீமை செய்தால் இன்னும் அவனை அதிகமாய் நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை, எந்த விதத்திலும் அவனை விட்டு விலகி அல்லது அவனை குற்றஞ்சாட்டி அவனை ஒரு நியாயத்தீர்ப்பு செய்து இதெல்லாம் செய்யாதபடி அவனுக்காய் பரந்து பேசுவான். நடந்த ஒரு காரியம், என் வாழ்க்கையிலே நடந்த காரியம். ரட்சிக்கப்பட்டு இந்தியாவிலிருந்து புதுசாய் நாங்கள் இலங்கைக்கு வந்த நேரத்தில் எனது பிள்ளைகள் வளர்ந்து வாலிப வயதை பிடிக்கிற கட்டம். மேலே இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள் வாலிப வயதை பிடிக்கிற நேரத்தில் அதில் ஒரு பிள்ளை கொஞ்சம் தடுமாற்றத்திலே அப்படி, ஏனென்றால் சூழல்கள் எல்லாம் மிக மோசமாக இருந்தது. தடுமாற்றத்தில் இருக்கும்போது நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், கடிந்து கொண்டிருக்கிறேன், கண்டித்து கொண்டிருக்கிறேன், மிகவும் பிரயாசப்பட்டு ஆண்டவரிடத்தை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் 2 நபர்கள், சபையை சார்ந்த வைராக்கியமுள்ள 2 நபர்கள் வந்தார்கள். வந்து என்னோடும் என் மனைவியோடும் சொன்ன காரியம், அவர்கள் திருமணமானவர்கள், சின்ன பிள்ளைகளை உடையவர்கள். என்ன பிரதர், உங்களோட ஒரு பிள்ளை இப்படி தடுமாறுது, நானா இருக்கிறேன்டா வெட்டி தாட்டுருவன் என்று ஒரு வன்மையான சொற்களை நான் மிகவும் துக்கப்பட்டேன். நான் போராடுகிறது எனக்குத்தான் தெரியும். விடிய காலையில் மகனே எழும்பி வா என்கிற ஸ்பீக்கர்ல சத்தம் வாசல் அருகே இருக்கிறது. கடுமையாய் தண்டிக்க முடியாத கட்டம், ஆனாலும் திருத்த வேண்டிய கட்டம். சில சமயங்களில் நான் அந்த மகனுக்காக வாசலிலே விடியப்புறத்திலே வாசலிலே நான் படுத்திருந்தேன் பல தடவைகள். சில கண்டிப்புகள் செய்த நேரத்தில் மனமுடைந்து தவறி போயிடுவானோ என்று இப்படியெல்லாம் பிரயாசப்பட்டு கொண்டிருந்த நாட்கள். 2 நபர்கள், சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருந்த நபர்கள். என் மனைவி சொன்னாள், பிரதர், நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், நாங்கள் இலக்கி விடலை, கவனமாக தான் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கண்டிக்கிறோம், ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ஒரு தடவை நீங்கள் ஐயோ இந்த பிள்ளைகள் இப்படி இன்னும் வழி தவறி போகலை, ஒரு தடுமாற்றம், ஒரு தடவை ஐயோ இந்த சகோதரருடைய பிள்ளைகள் தடுமாறுற ஒரு கட்டத்தில் இருக்கிறார்களே, ஆண்டவரே இவருக்கு இறங்குங்க, இந்த பிள்ளைகளை ஒரு நல்ல முறையில் சாட்சியாகி நிறுத்துங்க என்று ஒரு தடவை நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க பிரதர், இந்த கதை சொல்கிறது பிள்ளை. இந்த 2 பேரும் தலை குனிந்து வெக்கப்பட்டு அவர்கள் ஒரு பதிலும் சொல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால்
நான் ஒரு சாபத்தை சொல்ல வரவில்லை. அவர்களுடைய பிள்ளைகள் வளர்ந்தார்கள், வாலிப பிள்ளைகளாய் மாறினார்கள். இன்றைக்கு சபையில் இல்லை. நான் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்ல வாரேன்னா, நாம் தேவ பிள்ளைகளாக இருந்து கவனித்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு தேவ அன்பு, இதுதான் அன்பு. பரிசேய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாய் என்று போட்டு கீழே அதைத்தான் அடுக்கிறார். தேவ அன்புள்ளவர்களாக இருக்கணும். பகைஞனை நேசிக்கணும். நேசிச்சா உன் குடும்பத்தை நீ நேசிப்பாய், பிள்ளைகளை கடுமையாகி நேசிப்பாய், உன் மனைவியை நேசிப்பாய், உன் கணவனை நேசிப்பாய். அந்த அன்பில் மாற்றம் இருக்காது. பகைஞனை நீ நேசிக்க முடியல என்றால் வீட்டில் உன்னால மனைவியை எத்தனை கெடுதான் பொறுக்கிறதுங்கிற ஒரு நிலை வரும். பிசாசு தூண்டுவான், நல்ல அடித்தளம். அருமையானவர்களே, இதில் நான் அனுபவித்து கொண்டு வந்த காரியம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை எங்கே இருக்குன்னு சொன்னால் பகைஞனை நேசிக்கிறதும், அங்கே நான் கொலை செய்வது, அடிப்பது, தூசிப்பது, அதை விட எனக்கு விரோதியாக இருக்கிறவனுக்காக நான் அன்பு செய்ய தயாராக இருக்கிறேன்னா, அன்பு செய்கிறேன்னா, ஜெபிக்கிறேன்னா, இது என்னுடைய ஆன்மீகத்தை வளர்த்து கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை நிறைவேற்றும். நான் கிறிஸ்துவின் சீசனாக இருப்பேன். ஐயோ, ரட்சிக்கப்பட ஆயத்தமாக இருக்கிற இந்த நபரைக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று கதறுகிற, பரிதாபப்படுகிற இன்றைக்கு எத்தனை பேர் நாம் இருக்கிறோம்? அருமையானவர்களே, சிந்தித்து பார்ப்போம். யோவான் 13ஆம் அதிகாரம் பிரட்டிக்கொள்வோம். யோவான் 13ஆம் அதிகாரத்தை பிரட்டிக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ கற்பனைகளை நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் புதிய ஏற்பாட்டின் மூலமாகவும் கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒரு புதிய கற்பனையை கொடுத்தார். வாசிங்க 13ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை. என்ன புதிதான கட்டளை? அன்பை குறித்து எத்தனையோ கட்டளைகள் இருக்கிறது. உன்னை நேசிக்கிறது போல, உன்னை நீ நேசிக்கிறது போல மற்றவனை நேசி என்றெல்லாம் கற்பனை இருக்கு. ஆனால் இன்றைக்கு ஒரு புதிதான கட்டளை என்ன? நான் உங்களை நேசிக்கிறது போல. இந்த பரத்திலே இருந்து நான் ராஜாதி ராஜாவாய் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நான், ஆராதனைக்குள்ளே இருக்க வேண்டிய நான், தூதர்கள் புடைசூழ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தூதர்களால் நான் சூழ்ந்திருக்குவதை விட்டுட்டு, ஐயோ என்னுடைய உயர்ந்த படைப்பாகிய இந்த மனிதன் தவறுகிறானே, பாவியாய் இருக்கிறானே, பரலோக ராஜ்யத்துக்கு அப்பால் இருக்கிறானே என்று நான் இறங்கி வந்து உன்னை நேசிக்கிறேன். உன் தவறுகளை கண்டு கோபப்படையில, தடுமாறையில, ஆக்கினை தீர்ப்பை கொடுக்கவில்லை. மன்னிக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், காலத்தை தருகிறேன். எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகள், மரண விளிம்புகள் வந்த போதெல்லாம் தடுத்து நிறுத்தி இவன் நரகத்துக்கு போயிடுவான் என்று காலங்களை கூட்டி கொடுத்து மனம் திரும்பும்படியாய் கொடுத்தேன். காலங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன். இந்த அன்பு நான் பாவியாகிய உன் மீது வைத்த அன்பை போல. எவ்வளோ ஒரு அருமையான கற்பனை பாருங்க, புதிதான கற்பனை. நான் உங்களை நேசிக்கிறது போல ஒருவரை ஒருவர் நேசிங்க. இதுக்குள்ள எல்லாமே அடங்கும். கோபம் வராது, பழி உணர்வு வராது, மீறி என் கண் நோக்கமாய் இருக்காது, வாய் முந்திக் கொள்ளாது. ஐயோ, தவறுகளை கண்ட மாத்திரத்தில் ஐயோ இந்த பலகீனத்தில் இருக்கக்கூடிய இந்த மனுஷரை, இந்த சகோதரியை, இந்த சகோதரனை ஆண்டவரே திருப்பி தாருங்க, இந்த தவறுகளை உணர்த்தக்கூடிய உணர்வை கொடுங்க என்று அந்த அங்கலாய்ப்பு ஏற்படும், ஜெபம் ஏற்படும், துடிப்பு ஏற்படும். இதுதான் பரிசேய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாய். நேரம் போயிட்டு ஆனாலும் சுருக்கமாய் 2-3 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 19:5 நாம் பார்க்கிறோம்.
பாவி, மோசமான பாவி என்று எல்லாரும் கழித்து விட்டவர். ஆயக்கார தலைவன், ஆயக்காரன் அல்ல, ஆயக்கார தலைவன். இயேசு கிறிஸ்து வரும்போது இவர் எப்படி இருப்பார் என்று வேடிக்கை பார்க்கும் வண்ணமாய் கேள்விப்பட்டிருப்பான். வந்த மாத்திரத்தில் அண்ணாந்து பார்த்து மிக மோசமான பாவியாயிருந்த, வெளியரங்கமான பாவத்தை செய்த, அந்தரங்கத்தில் இல்லை வெளியரங்கமான பாவத்தை உடைய சக்கேயுவே இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று வீட்டுக்கு அழைத்து சென்றார். எல்லாரும் யோசிச்சாங்க, இவனுக்கு தெரியாதா இவன் மோசமானவன், ஆயக்காரன் அல்ல, ஆயக்காரனுக்கு தலைவன், பொல்லாதவன், பொல்லாத பாவி, கொடுமையானவன் அல்ல, பாவி. இவர் ஆறு? இவர் ஒரு தேவ குமாரன் என்று சொல்றாரு, இவரை கூப்பிடுறாரு, இவற்றை வீட்டுக்குள்ளே போது நேசிச்சார், பரிதாபப்பட்டார். பரிதாபப்பட்டு ஐயோ இவனும் யூதன் தானே, ஆபிரகாமின் பிள்ளை தானே, இறங்கி வா, உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் என்று கொடுத்தார். அவன் மனம் திரும்பினான். அவன் உடனே எல்லாம் அறிக்கையிட்டு எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்தான். ஒரு பரிசுத்தவானாய் ஒரு கணப்பொழுதில். ஆகவே நாங்கள் யாரையும் தீர்ப்பிட முடியாது. அவன் ஒரு பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாய்ப்பை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் காத்திருக்கிறது அவனை சுத்திகரிக்க. ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே 20 to 22 வசனங்களை வாசிக்க தேவையில்லை. பார்க்கிறோம், ஒரு தலைவன், அவன் வாலிபனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு பணக்காரனாக இருந்தான். நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். அவன் அங்கே வந்து, போதகரே, நான் இன்னும் ரட்சிப்பு அடைய, பரலோக ராஜ்யத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, நியாய பிரமாணத்தின்படி நீதிமானாக இருந்த இடத்துல தேவனும் அவன் மீது அன்பு கூர்ந்தார். அப்பொழுது அவரிடத்துல ஒரே ஒரு குறை உண்டு, நீ இப்படிலாம் செய்யுங்க, நான் அதெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் அன்பு. ஆனால் அவனிடத்தில் ஒரு குறைவு இருக்குது. என்ன குறைவென்றால், இவனிடத்தில் இரக்கம் இல்லை, மற்றவனை குறித்த இரக்கம் இல்லை என்கிறதை கண்டுபிடித்தார். தானும் தன் பாடும். ஆனால் ஏதோ கொஞ்சம் தர்மம் பண்ணுறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான். ஆனால் அடுத்து அவனை, அந்த ஐஸ்வர்யவானும் லாசரும் இருந்த இடத்துல, இந்த நேரத்தில் நான் அதைத்தான் சிந்திக்கிறேன். அந்த ஐஸ்வர்யவான் செய்த பிழை என்ன? அந்த லாசரு தேவையுள்ளவனாக இருக்கும்போது, தன்னுடைய கண் பார்வையிலே இருக்கும்போது, நல்ல அறிவினால் தெரிந்த போது அவனுக்கு உதவி செய்யவில்லை. லாசரு அதில் இருந்து என்ன செய்தான்? இவனெல்லாம் ஒரு மனுஷனா, இவ்வளவு இருக்கே, ஒரு கொஞ்சத்தை எனக்கு தரலாம் தானே என்று முறுமுறுக்கவில்லை, முறுமுறுத்ததாக இல்லை. அதுதான் காரியம். லாசரும் முறுமுறுக்கவில்லை, ஐஸ்வர்யவான் இறங்கவில்லை. இந்த தலைவன், அந்த வாலிப தலைவன் என்ன செய்தான்? ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தான். நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து என் பின்னே வா என்றான். துக்க மனதோடு போனான். நீதிமானாய் தன்னை காட்டிக்கொண்ட இயேசுவினிடத்தில் வந்தான். துக்கத்தோடு வறுமையாய் போனான். பாவியாய் இயேசுவினிடத்தில் வரவில்லை. இயேசு வந்த இடத்தில் தற்செயலாய் சந்திக்கப்பட்ட சக்கேயு நீதிமானாய் மாற்றப்பட்டார். ஆமென். ஆகவே 1 கொரிந்தியர் கடைசியா 15ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 56வது வசனம். மரணத்தின் கூர் பாவம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பெலன் நியாய பிரமாணம், பாவத்தின் பெலன் நியாயம் தீர்க்கிறது. நாம் யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? ஒரு அருமையான கட்டளை. இந்த காலை வேளையிலே என்னை இன்னும் உடைத்த மெருகூட்டின கட்டளை. யோவான் 13:34 வாசித்த கட்டளை தான். நான் உங்களை நேசித்தது போல, நான் சக்கை மீது இறங்கினது போல, மிக மோசமானவன் மீது இறங்கினது போல, நான் உன்னை நேசித்தது போல
உங்களெல்லாம் திருத்த இயலாது, இவர்களெல்லாம் ஒரு மனுஷரா, இவர்களெல்லாம் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களா, இவர்களெல்லாம் சபையா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு என் மனம் பார்வைகளோடு இருந்தால் நான் பரிசேய நீதியாக இருக்கிறேன். பலவித காரியங்கள் நம்முடைய காதுகளுக்கு வரும், எனக்கும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என் இருதயமோ எப்படி இருக்குது? கிறிஸ்துவின் இருதயம் உள்ளதாக இருக்கிறதா? என்னால் அந்த பலவீனத்திலே உதவி செய்ய முடியுமா? அந்த பலவீனத்திலே அன்பாய் அவருக்கு உதவி செய்ய முடியுமா? அட்லீஸ்ட் அவருக்காக ஜெபம் பண்ணி இறைஞ்சி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட இந்த சகோதரனை சகோதரியை திருப்பி தாருங்க, உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க என்று அன்பாய் ஜெபிக்க முடியுதா? நேசிக்க முடியுதா? இன்றைக்கு நான் அப்படி செய்வேனாக இருந்தால் கிறிஸ்துவின் நீதியில் அந்த தலையங்கமே அதுதான். தலையங்கம் என்ன? இன்றைக்கு உலகத்தின் புதிய உடன்படிக்கையின் கிறிஸ்துவை சுமக்க வேண்டிய நான் இன்னும் பழைய உடன்படிக்கையின் பரிசேய நீதியில் திருப்திப்படுகிறவனாய் இருக்கிறேனா? நாம் ஒவ்வொரு காரியங்களையும் சிந்திக்கும் போது, உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும்போது நான் அதை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன்? பரிதாபத்தோடு, ஐயோ இப்படி இருக்கிறார்களே ஆண்டவரே, இவர்களையும் மன்னியும் ரட்சிக்க பண்ணும் என்று துடிக்கிறவனாய் இருக்கிறேன். இவனெல்லாம் ஒரு மனுஷனா? இவனெல்லாம் ஒரு ஆளா என்று கொதிக்கிறவனாய் இருக்கிறேனா? பரிதாபப்படுகிறவனாய் இருக்கிறேனா? தேவ பிள்ளையாய் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நிலைத்திருந்தால் நிச்சயமாய் நாம் இப்படிப்பட்ட தெய்வீக அன்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும். தேவதை சிவரா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் கடந்த வாரத்திலேயும் இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தின் அடிப்படையை தான் எனக்கும் காண்பித்து கொண்டிருந்தார். அதில் 2 காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று தேவன் எங்களுக்கு செய்கிறது, மற்றது நாங்கள் மற்ற ஆளுக்கு செய்கிறது. பழைய ஏற்பாட்டை அதிகமாக நான் கடந்த வாரங்களில் தியானித்தேன். இப்போ ஒரு 1-2 நாட்களாகத்தான் புதிய ஏற்பாட்டுக்கும் அதுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் காண்பித்து கொண்டே இருந்தார். பழைய ஏற்பாட்டை அதிகமாக தியானிக்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்களில் ஒவ்வொரு பிழை செய்தாலும் அந்த பிழைக்கு தண்டனை உண்டு. அவர்கள் மரிக்க வேண்டும், அல்ல கல்லறியப்பட வேண்டும், இப்படி ஏதோ ஒரு தண்டனை வழங்கியே தீர்வார்கள். அல்ல அவர்களுக்கு குஷ்டரோகம் வரும், பாளையத்தை விட்டு புறம்பாக்குவார்கள். அது ஏதோ அவங்களோட பிழைக்கு தக்கன மாதிரி சில வேளை தப்பித்து கொள்வார்கள், இல்லை மரணமாக போய்விடும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அதுபோல் தேவனும் அவர்களோடு இடைப்பட்டது அப்படித்தான். மோசே அங்கே இருந்து பிரமாணத்தை கொண்டு வந்தார். வைராக்கியத்தோடு வரும்பொழுது இங்கே பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மோசைக்கு அந்த பக்தி வைராக்கியம் அவனை பச்சித்ததுனால கற்பலையில தூக்கி எறிந்தான். ஜனங்களை எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். எவ்வளோ காரியங்கள் நடந்தது. இன்றைக்கு அதே போல எங்களை ஆண்டவர் இந்த நாளில் பார்ப்பாராக இருந்தால் இன்றைக்கு ஒரு பிள்ளை ஒருவர் கூட மிஞ்சி இருக்க மாட்டோம். ஏனென்றால் எனக்கு தந்த இவ்வளோ வேத வசனங்களுக்கு எத்தனையோ தரம் கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறான். ஆனால் நான் மறித்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேனே. ஏன் என்றால் அதைத்தான் இன்றைக்கு இங்கே பார்க்குறோம். என்னென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரம் 49வது வசனம். உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். உங்கள் பிதாக்கள்
வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார். அப்போ இது எல்லா வகையிலையும் இப்போ ஒரு சத்தியத்தை குறித்தும் எல்லா காரியத்தை குறித்தும் அந்த அப்பத்தை எடுத்தோம்னால், அந்த அப்பம் வனாந்திரத்திலே கொடுக்கப்பட்டது மோசே மூலமாக கொடுத்தார்கள். கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் அந்த அப்பத்தை புசித்தவர்கள் மரித்தார்கள். இன்றைக்கு நான் கொடுக்குற அப்பம் அது மரிக்க மாட்டார்கள். ஆகவே இதை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களோடு இடைப்படும் பொழுது அங்கே அந்த பிரமாணத்தை செய்யாதபடியினால் அழிந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இதையும் இங்கே ஒரு கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. என்னென்றால், இயேசு கிறிஸ்துவை நான் அதிகமாக தியானிக்கும் பொழுது அவர் செய்த காரியம், நான் ஒருவனையும் நியாயந்திருக்கவில்லை, என் வசனமே அவர்களை நியாயந்திருக்கும், கடைசி நாட்களில் அவர்களை நியாயந்திருக்கப்படுவார்கள் அப்படியெல்லாம் சொன்னவர் ஒரு காரியத்தில் பகிரங்கமாக ஒரு காரியத்தை செய்தார்னால், பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்றார். அப்போ இதை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர் கடிந்து கொண்டார் தானே, சாத்தானே என்று கடிந்து கொண்டாரே அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஆனால் ஆண்டவர் அதை குறித்து எனக்கு வாழ்க்கையிலேயும் வசனத்திலேயும் தெளிவு தந்தார். என்னென்றால், பேதுருக்குள்ள சாத்தான் போகாதபடி கடிந்து கொண்டதுனால, கடிந்து கொண்டதுனால தான், அப்பாலே போ சாத்தான் என்று சாத்தானை கடிந்து கொண்டதுனால தான் யூதாசுக்கும் பேதுருக்கும் இடையில் நடந்த 2 சம்பவத்திலையுமே யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான், அவன் அவரை காட்டி கொடுத்தான். அந்த சாத்தானுடைய எல்லா ஈர்ப்புக்கும் இடையில் போய் அவர் மரணமாயினான். ஆனால் பேதுருக்குள்ளாகவோ அவர் மறுதளித்தார் தான், ஆனால் மரணம் அடைந்து பின்மாறி போகிற அளவுக்கு அங்கே காரியம் நடக்கவில்லை. ஏற்கனவே சாத்தானை ஆண்டவர் கடிந்து கொண்டார். அவன் அந்த கடிந்து கொள்ளுதல் நிமித்தமாய் அவனுக்கு சாத்தான் புகுந்து அவனை கெடுக்கவில்லை அப்படின்னு பார்த்தேன். அப்போ இயேசு கிறிஸ்துவோட கடிந்து கொள்ளுதலில் ஒரு ரட்சிப்பு இருந்தது. விடுதலைக்காக ஒரு காரியத்தை செய்தார். சகேயுவை இயேசு கிறிஸ்து பார்க்கும்பொழுது அவன் ஊராலேயே உதவாதவன் என்று எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அவர் பார்க்கும் பொழுது அவருக்குள்ளே இருந்த, நீ என்னை இறங்கி வா, என்ன வேறு என்னத்தை சொல்லிட்டார், இறங்கி வா, அவன் வீட்டில் அப்பத்தை சாப்பிடுவான், சகைவே இறங்கி வா அப்படின்றோடனே அவன் என்னென்னு மனமண்டு எனக்குள்ளதெல்லாம் வித்தான், அதை செய்தான், அவ்வளோ காரியத்தை செய்தான். காரணம் என்னென்றால் அந்த வல்லமை அவனுக்குள்ளே பாய்ந்து அவரை விடுதலை ஆக்கிட்டு. அப்போ இன்றைக்கு நான் இவைகளை சிந்தித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக மெய்யான ஜீவனை தருவதற்கே அவர் எனக்குள்ளாக வந்திருக்கிறார். இதை பார்க்கும்போது நான் ஆதியாமத்தில் ஆதாம் பாவம் செய்த பிறகு அவன் இலைகளை தைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் போனான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இலைகள் ஒன்றை நிர்வாணத்தை மூடுவதற்கு போதுமானதல்ல. அவர் அங்கே தோல் உடையை உண்டு பண்ணி அங்கே கொடுத்தார். ஆமேன். அதுபோல் இன்றைக்கு நான் எத்தனையோ பிரசங்கங்களை கேட்குறேன். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, எத்தனையோ பரிசுத்தவான்களோட வாழ்க்கை பிரசங்கங்கள், சாட்சியாக வாழ்ந்தவரோட பிரசங்கங்கள் எத்தனையோ கேட்குறேன். ஆனால் அநேக முறை நான் எப்படி போகிறேன்டா, இந்த இலையை தச்சு கொண்டு போகிற அந்த நீதியுடையவனாக, அப்பப்போ இருக்கக்கூடிய நீதியுடையவனாக போகிறேன். ஆனால் ஆண்டவர் கடந்த வாரத்தில் எனக்குள்ளாக சில மாற்றங்களை நடத்தி கொண்டு இருந்தார். இருதயத்தில் அவர் சொல்கிறார், நான் தரக்கூடிய அந்த தோல் ஆடை, அந்த நீதி, அது இருதயத்துக்குள்ளாக இருக்கும். அது இருதயத்தை மாற்றும் பொழுது அப்பப்போ காண்பிக்கிற நீதியில் தொடர்ந்து நீ என்னோடு இருப்பாய். அல்லேலூயா. தொடர்ந்து நீ என்னோடு இருப்பாய். தொடர்ந்து என்னுடைய நீதியை நீ நடப்பிப்பாய். தொடர்ந்து உனக்குள்ளாக இருந்து பிறப்பிக்கக்கூடிய அந்த ஜீவ ஊற்று அது என்னுடைய சாயலை வெளிப்படுத்தும். காலையில் கூட சவர ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது எனக்குள்ள ஆண்டவர் தந்த வார்த்தையெல்லாம்
அந்த உணர்வு என்னண்டா ஆண்டவர்கிட்ட பிரசன்னம். அதில் 2 இருக்கு. ஒன்று மருவ மலையில் போய் அவருடைய மகிமையை காண்பித்த பிரசன்னம் ஒன்று இருக்கு. இன்னொரு பிரசன்னம் இருக்குது. என்னண்டா அது நிரந்தரமான ஒன்று. பூமியில் இருக்கும் பொழுது உடனே மருவ மலையிலேருந்து அவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். நம்ம இங்கே இருந்துருவோம்டா, இல்லை நமக்கு கீழே தான் போகணும், உடனே கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் நிரந்தரமான ஒரு பிரசன்னம் என்னென்றால் அந்த உள்ளம் மாற்றப்பட்டு, பேதுரு மாற்றப்பட்டு, அப்போஸ்தலர் மாற்றப்பட்டு, பவுல் மாற்றப்பட்டு, எல்லாம் மாற்றப்பட்டு, எல்லா இடங்கள்லையும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற அந்த பிரசன்னம் அது நிரந்தரமான பிரசன்னம் என்னத்தை காண்பித்தார். என்ன விஷயம்ண்டா இப்போ இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன்டா. இன்றைக்கி தேவன் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறது போல தேவன் அல்ல. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் எங்களை இரக்கத்தோடும் எங்களை அன்போடும் பார்க்குறார். என்னுடைய பாவத்துக்கு தக்கன தண்டனையை தராமல் அவர் சிட்சை வர தண்டனை வர சிட்சித்து தன் அண்டையில் சேர்க்கும்படியான சில காரியத்தை செய்கிறார். ஆனால் முற்றுமா அழித்து விடுகிற தேவன் அல்ல. அதே போல் நாங்களும் மற்றவர்களை பார்க்கும் பொழுது தேவன் எப்படி என்னில் அன்புகிறாரோ அதே போல் நானும் மற்றவனை இழுக்க வேண்டும் என்ற அந்த ஈர்ப்பிலே நான் பார்க்க வேண்டும். அடுத்த விஷயம் என்னவென்றால் தேவன் எங்களை முற்றுமாய் தனக்கு சொந்தமாய் மாற்றும்படியாய் என் உள்ளத்தில் அந்த மாற்றத்தை உண்டு பண்ண, அந்த வஸ்திரத்தை தர, அந்த உடுப்பை தர, அந்த தோலுடை உண்டு பண்ணி அவர் மகிமையாய் நிறுத்துவதற்காக என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆகவே நான் இன்றைக்கு ஒரு வார்த்தை என்ன மதியமாக தொட்டது என்னென்றால், பவுல் மற்றவர்களை பார்க்கிறதை விட தேவனே பாவியிலும் பிரதான பாவி என்றதை அவர் தன்னையே சுத்திகரித்தார். அது தன்னை சுத்திகரிக்கிற காரியம் என்றது ஒன்று இருக்க. இன்னொன்று என்னென்றால், யாரெல்லாம் ஆண்டவரை கிட்டி சேர அவன் தன்னுடைய பிள்ளையை அதிகமாய் காணுவான். தன்னை தாழ்த்தி 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 தன்னுடைய பிள்ளையை காணுவான். மற்றவர்களை பார்க்கும் பொழுது மிகுந்த இரக்கத்தோடும் தயவோடும் பார்ப்பான். நான் இந்த நாளில் அதிகமாய் சில விஷயங்களை குறித்து நான் துக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். ஆண்டவரே, இம்மை போல நான் இல்லையே, கடந்த வாரங்கள் இல்லையே, இப்பொழுது என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு என்னை பார்க்குறேன். ஆகவே நான் முடிக்கிற காரியம் என்னவென்றால், தேவன் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களை பார்க்குற விதத்தை போல புதிய ஏற்பாட்டில் பார்க்குறதில்ல. தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சித்தம் கொண்டே பார்க்குறார். எங்களை அழிப்பதற்கல்ல, எங்களை உருவாக்குவதற்கு. 2வது, நாங்கள் மற்றவர்களை பார்க்குற விதமும் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறது போல் நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று பார்க்குறதை போல் அல்லாமல் இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றதையே நான் பார்க்க வேண்டும். இந்த இருதயத்தை தான் இந்த காலங்களில் தேவன் எனக்கு தரும்படியாக என்னை போதித்து கொண்டே இருக்கிறார். இந்த இருதயம் வேண்டும், பழைய ஏற்பாட்டை போல் அல்ல. புதிய ஏற்பாட்டில் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களுக்காக நான் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். அவர்களுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும் என்று. ஆகவே தேவன் இந்த நாளில் பேசின அந்த அருமையான வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்லையும் எனக்குள்ளையும் அந்த ஆதாமுக்கு கொடுத்த தோலுடைய போல இன்றைக்கு எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியை என்னுடைய இதயத்துக்குள்ளாக தந்து அந்த நீதியின் வஸ்திரத்தினால் என்னை மூடுவார். போவாஸ் ரூத்துக்கு கொடுத்தது போல அவள் வஸ்திரத்தால் மூடிக்கொள்ளும் என்னும்பொழுது அவர் வஸ்திரத்தால் மூடிக்கொண்டு அவருடைய எல்லா பழைய காரியங்களை மறந்து புதிதாய் அதிகாரிக்கு புருஷனாக மாற்றினது, மனைவியாக மாறினது போல ஆண்டவர் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தருவார் என்று விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். அந்த கிரியை நடப்பித்து கொண்டிருக்க தேவன் இன்னும் தொடர்ந்து எனக்குள்ள அந்த கிரியை நடப்பித்து புதிய உடன்படிக்கைக்கு பாத்திரவானாய் மாற்றுவார் என்று அறிக்கை செய்கிறேன். ஆமென்.